இன்றைக்கு நாங்கள் கதைக்க போற விடயம் எங்களுடைய குந்தையா பாஸ்கரனுடைய குந்திய பீச்சாவினுடைய உணவு திருவிழா. சரிதான். என்னடா முதல்ல நீ நாங்க உன்னை கேவலமா கதைக்க மாட்டேன்னு சொல்லி போட்டு இப்படி கதைக்கிறேன். நீங்க ஒரு மனசராடா நீங்க எனக்கு கேட்கிற விளங்குது. ஒரு சனம் இல்ல, 2 சனம் இல்ல, ஏமாந்தது. சரிதான். 2 வாட்ஸ்அப் மட்டும் ஒரு 300 பேர் மெசேஜ் அனுப்பி வைப்பாங்க. அண்ணன் நீங்க ஒரு வீடியோ போடுறா அடுத்த ஓட்டு இல்லையண்டு. சரிதானே. இவனுக்கு இந்த குந்தையாவுக்கு ஒரு வீடியோ போட்டு நீங்க கிளிக்க இல்லையண்டா, இந்த உறவுப்பாலத்துக்கு ஒரு வீடியோ போட்டு கிளிக்க இல்லையண்டான்னு அடுத்த முறை உங்களுக்கு ஓட்டு இல்லையண்டு. எனக்கு மட்டும் நேற்று சாவச்சேரியில இருந்து ஒரு 200 பேர் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. சாவச்சேரிக்கார் மட்டும் அண்ணன் மினக்கட்டு போட்டாங்க ஜக்காச்சிக்கு. மினக்கட்டு போட்டாங்க. நான் ஒரு 3500 ரூபாய் போட்டு நாங்கள் வேன் எல்லாம் பிடிச்சு போட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வேன் பிடிச்சு நாங்கள் 60-70 பேர் போட்டாங்க. 70 பேருக்கு 35,000 3500 ரூபாய் படி பாருங்கன்னா 2 லட்சம். 2 லட்சம் ரூபாய் காசை கொண்டே அவன் கொடுத்தா. என்ன செய்யறான் அண்ணா? நீங்க இதுக்கு நீங்க வீடியோ போடலையா வீண் பிரச்சனை வருமான்னு நேற்று கோல் பண்ணி காய்ச்சோம்னா என்னுடைய விடிய எழுப்பி போடுறேன். இரவு 12 மணிக்கு ஒரு கோல் ஒன்று வருது. நான் யாருன்னு சொல்ல விரும்பல. இப்படியும் யோசிக்கிறான் சில பேர். சரிதானே. டீமோட ராக்கிட்டேன் உள்ளுக்கு ஒரு டீமோட ராக்கி எல்லாத்தையும் குழம்பி விட்டேன். உங்களோட டீம் மட்டும் தான் உள்ள டீசன்ட் ஆகாது. உங்களோட டீம் மட்டும் தான் உள்ள நிக்கிறான்னு சொல்லி டாக்டர் கதை ஒன்று வருது. உண்மை ஆகாது. நான் நித்திர எனக்கு இந்த வீடியோக்கள் வந்தது பார்த்து நான் இரவு 12 மணிக்கு நான் நல்ல நித்திர ஒரு எம்பி ஒரு ஆள் யாருன்னு சொல்லி நான் சரி செஞ்சுட்டீங்க. என்ன சம்பவம் ஒரு மாதிரி எல்லாத்தையும் குழப்பிட்டீங்க. ரீச் ஆகி இது தேவை இன்னும் தேவைன்ற ரேஞ்சுக்கு ஒரு ஆள் இருக்கும். யாருன்னு நான் சொல்ல இல்லை. சரி சார் கோல் பண்ணி நான் லூஸ் ஆகியா உங்களுக்கு நான் இல்லை அது இல்லை. நான் பார்த்து நான் வீடியோக்கள் வருது. எங்கட குந்தையா பாஸ்கரன் வந்து டிக்டாக்ல ஏதோ போட்டிருக்காருன்னா அதையும் அனுப்பி சொல்றாங்க என்ன கிளியுங்கன்ட்டு. சரி பாப்பேன் விடிய ஒரு வீடியோ ஒன்று போடுவோம்ட்டு சொல்லி போட்டு நான் படுத்துட்டேன். படுத்தால விடிய மது விளக்கு எடுத்து போட்டிருக்கான். மது விளக்குக்கு வேலை இதுதானே. எங்க கொடும்பாவி எரிக்கப்படுகிறதோ அங்க தணல்ல வீடியோ எடுக்கிறது தான் எங்கட மது விளக்கு ஐயாக வேலை. அவன் விடிய காலமே இறங்கி சம்பவம் செஞ்சு வச்சிருக்கிறான். இனிமே ரீச் ஆகும் வாழ்க்கையில இவனுமே போகாத அளவுக்கு சம்பவம் செய்து வச்சிருக்கிறான். இதுல நாங்கள் இப்ப இதை நக்கல் அடிச்சு அதாவது சொல்றது என்னென்றால் சிறுபிள்ளை வேண்மான வேளாண்மை வீடு வந்து செய்யறாங்க. அது வந்து இது சிறுபிள்ளை வேளாண்மை இல்லை. இது கிளட்டின முத்தின பிள்ளையினுடைய வேளாண்மை. அது பிழை இல்லை. இப்ப நைஸ் ட்ரை ஒரு 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 ஃபெஸ்டிவல் ஒன்றை உருவாக்குறது, அதுல உழைக்கிறது, அதுல பிழை இல்லை. இது வந்து சமூக சேவையோட செய்யப்பட்ட சமூக நோக்கத்தோட செய்யப்பட்ட திருவிழா இல்ல தானே. சோ நாங்கள் இது சமூக நோக்கத்தோட மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு செய்யப்பட்ட திருவிழாண்ட நாங்கள் இதை பாராட்டி புகழ்ந்து மக்களை பேசலாம். மொக்கங்களையும் போனீங்க அங்கேன்னு மக்களை பேசலாம். நாங்க இது ஆளுக்கு 3500 ரூபாய்க்கு வேண்டி கொண்டு போய் உள்ளுக்குள்ள சாப்பிட்டு மிச்சம் இருந்தா டேக்அவேயும் எடுத்துட்டு வரையிலாண்டு வேற சொன்னாங்க. நேத்தியா சம்பவத்துல சாப்பிடறதுக்கு சன கஷ்டம் அல்லோலப்பட்டது. சன அடிபட்டு பிரச்சனைப்பட்டு சட்டியல் பானை எல்லாத்தையும் படம் எடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை 2 புலரை நீங்க வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் கதைக்க விரும்பல. ஆனா சில ஃபேக்டர்களை கதைக்க விரும்புறேன். இந்த ரீச்சா தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த இதுல கதைச்சிருப்பார். இதுல பாராளுமன்றத்துல கதைச்சிருப்பார். சோ அது தொடர்பாக நான் தனி வீடியோ ஒன்று போடுறேன். சில ஃபேக்டர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினருடைய கூட்டுகள் சம்பந்தமாக நாங்கள் ஆறுதலாக ஒரு வீடியோ ஒன்று என்ன கதைச்சவர் பாராளுமன்றத்துக்குள்ள என்றதை. ஆனா இன்றைக்கு நேற்றைக்கு நடந்ததனுடைய சம்பவம் என்ன என்றதை நாங்கள் இன்றைக்கு அரசியா ஆராயறதுக்கு முன்னம் வாங்க முதலாவது வீடியோவுக்கு போவோம். ஒவ்வொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண போறேன். சோ முதலாவது வீடியோ ஒன்று வைரலா பரவி கொண்டிருக்கலாம். அந்த வீடியோவால